வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவகாசி சுந்தரராஜன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டு மேலே 2 கல் கிடக்கு. அந்த கல் பார்த்தீங்கன்னா தனக்கு தானே டெய்லி நம்ம பேசிக்குவாங்க. அதாவது நம்ம இப்படி இருக்கோம், நம்ம மேலே ஏறி மிதித்து போகும், வாகனம் நம்ம மேலே ஏறி போகும். இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுறோம். நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுக்காங்க. நம்ம பல வேதனைகளையும் சிக்கல்களையும் சந்திச்சிட்டே இருக்கோம். நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில டெய்லி ஒருத்தர் போயிட்டே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க பேசுகிறத கேட்டுட்டே இருக்காரு. அப்போ அவர் பக்கத்துல கேட்காரு, "என்னப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு?" "இந்த மாதிரியா, நாங்கள் எங்களை பல இன்னல்கள் சிக்கல்கள் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். எங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விமர்சனம் கிடைக்காதா? அது ஒரு நல்ல காலம் வராதா?" அப்படின்னு சொல்லுது. "ஏம்மா, நான் ஒரு சிற்பி தான். வாங்க, என் கூட வாங்க. நீங்கள் 2 பேருமே என் கூட வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உண்டாக்கி தரேன்" அப்படின்னு. "இல்லையா, நீங்க அவங்க கூட வந்தா எங்களுக்கு வேற எதுவும் துன்புறுத்தல் எதுவும் இருக்குமா? எங்களுக்கு வேற பயமா இருக்கு. இதுவே எங்களால தாங்க முடியல. இன்னும் உங்ககிட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் எங்களால சந்திக்க முடியாது" அப்படிங்க. அப்போ ஒரு கழு சொல்லிச்சான், "சரி வா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அதே மாரி இன்னொரு கழு சொல்லிச்சான், "ஐயோ வேணாம், பயமா இருக்கு" அப்படின்னுச்சான். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, "இன்னல்கள் துன்பங்கள் இருந்தாலும், காயப்பட்டாலும், அடி வாங்கினாலும் உங்களுக்கு இப்ப எதிர்காலத்த நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும்" அப்புட்னாராம். அப்ப சரி பேசி ஓரளவு பேசி 2 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க. போனா ஒரு கல் எடுத்து அடிக்காரு. அடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா அடிச்சு கிடிச்சு இது பண்ணி ஒரு இத சிலைய உருவாக்கிட்டாரு. அத பார்க்கவும் 2 நாளா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. "பாத்தியா, இந்த மாரி உன்னால அடி தாங்க முடியல. உனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ நான் எப்படி தாங்குறது?" அப்போ அது சொல்லுச்சான், "இல்லையா, என்னால் அடி தாங்க முடியாது." அப்போ அவர் ஒரு கல் எடுத்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு இது பண்ணுறாரு. அப்போ அடிக்க கொஞ்சமாக அடித்து கொஞ்சம் நாள்ல அது ஒரு உருவமாக வந்துடுது. அதை வலி தாங்க முடியாமல் 2 நாள் அந்த கல் அவதிப்படுது. இந்த கல் இதை பார்த்துட்டு, "ஐயோ, நீயே ரொம்ப அவதிப்படுற. என்னால் முடியாது. எனக்கு இது வேண்டாம். அப்போ நான் இப்படியே இருந்துக்கிறேன்" அப்படின்னுச்சான். அப்போ சிற்பி, "சரி, உன்னோட எண்ணம் எப்படியோ அப்படி இருக்கட்டும்" அப்படின்ட்டு அந்த அடி வாங்கின கல்லை பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. ஒரு இது உள்ள கோயிலுக்குள்ள. இது என்ன செஞ்சு, அப்போ என்னைய பக்கத்துலேயே வச்சுருங்க, நானும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுட்டாங்களாம். அதாவது கோவிலுக்கு வெளியே. கோவில் கருவறைக்குள்ளே அடிவான கல் உள்ளே இருக்குது. அடி வாங்க பயப்பட்ட கல் வெளியே இருக்குது. அப்போ வர கொஞ்ச நாளில் கழித்து அந்த உள்ளே இருக்க கல்லுக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பல வகை பண்ணி பார்க்க ஜொலிப்பாக இருந்தது. ஆனால் வெளியே இருந்த கல்லுக்கு வர கோவிலுக்கு வந்த சாமி அனைவரும் அது தேங்காய் உடைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அப்போ காலம் ஃபுல்லாக அந்த கல் அடி வாங்குது. 1 நாள் 2 நாள் அடி வாங்கின கல் இனிமேல் நல்லாயிருக்கும். ஆனால் அடி வாங்க பயந்த கல் இன்னும் காலம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, "ஐயோ, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு பயந்துட்டா, அது எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வந்தீங்கன்னா பின்னாடி நல்லாயிருக்கும். இதுதான் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவார், "2மே பாறை தான். அடி வாங்குறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் அது வாசப்படியில் வீட்டுக்கு வாசப்படியில் இருக்கும். அதே அடி வாங்கின கல் கோவிலுக்குள்ள தெய்வமாக இருக்குது" அப்படிம்பாரு. நன்றி, வணக்கம்.